ஜார்க்கண்டின் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளதை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவினில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கு பெற்றுள்ளார். அதேபோன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். மேலும் கூடுதல் விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஜீவபாரதி. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்கும் அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 56 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பிட்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களும், அதே போல காங்கிரஸ் 16 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆர்ஜேடி 4 இடங்கள். இந்த நிலையில இன்றைய தினம் இந்த பதவியேற்பு நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்டு சந்தோஷ் கங்குவார் கவர்னர் அவர்கள் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்கு பதவியேற்பு பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதுல ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இந்த மேடையில குழுமியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு டெல்லி மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்ல தொடங்கி மேற்கு வங்க முதலமைச்சர், அதே போல கர்நாடகா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்காங்க. தலைவர்கள்னு சொல்லி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அதே போல தமிழ்நாட்டிலிருந்து திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்காங்க. ஆர்ஜேடி இந்த முறை அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ், அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் பங்கேற்கிறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரே ஒரு இடத்துல குழுமிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது பார்க்க முடிகிறது. இந்த பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கும் நேற்றைய தினம் ஹேமந்த் சோரன் அழைப்பு விடுத்திருந்தாரு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. இனி வரக்கூடிய இந்த 5 ஆண்டு ஆட்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஜீவபாரதி, இந்தியா கூட்டணிக்கான ஒரு வெற்றியாக இந்த ஜார்க்கண்ட் தேர்தலானது பார்க்கப்படுகிறது. இன்றைய ஒரு பொதுவான விஷயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் கூட இன்னும் முதலமைச்சர் தேர்வு என்பது இழுபறியிலே இருந்து வருகிறது. இந்த ஹேமந்த் சோரனுடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அவர்களுக்கான ஒரு பதவியை பகிர்வேதும் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு 81 தொகுதியில் 41 தொகுதி ஆட்சியமைக்கிறதுக்கான தனி பெரும்பான்மையா வேணும். தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி தற்போது 2 கட்சிகள் தான் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. 2 மிகப்பெரிய கட்சிகள், அதே போக சிறிய கட்சிகளான ஆர்ஜேடி மற்றும் சிபிஎம்எல் ஆகிய 2 கட்சிகளினுடைய அந்த ஆதரவுலாம் அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இடம்பெறுவாங்க. அது தொடர்பான ஆலோசனைகள் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு. நேற்றைய தினம் ஹேமந்த் சோரன் டெல்லியில் இருந்த காலகட்டங்களில் ராகுல் காந்தி, அதே போல மல்லிகார்ஜுன கார்கே, கேசி வேணுகோபால் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்களோட தொடர்பாக விவாதிச்சிருக்காரு. இந்த பதவியேற்பு நிகழ்வுகள்லாம் முடிந்ததுக்கு பிறகாக ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே யார் யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற போறாங்க காங்கிரஸ்ல இருந்து அது எல்லாமே விரிவாக வெளியிடப்படும். ராம்குமார். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.